கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாக்கினாம்பட்டி சாய்பாபா காலனியை சேர்ந்த மகேஸ்வரி கடந்த 27ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் அவர் கழுத்தில் இருந்த 4 பவுன் செயினை பறித்து சென்றுள்ளனர். அதேபோல் கோலார்பட்டி சுங்கத்தை சேர்ந்த முருகன் என்பவரின் மனைவி அம்சுவேணி இருசக்கர வாகனத்தில் உடுமலை சாலை பிஏபி அலுவலகம் பகுதியில் வந்தபோது மர்ம நபர் ஒருவர் கழுத்தில் இருந்த 2 பவுன் நகையை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து இருவரும் அளித்த புகாரின் பேரில் கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் நகை பறிப்பில் ஈடுபட்டது ஒரே நபர் என தெரியவந்தது. இதையடுத்து சுமார் 150 சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் தலைமை காவலர் சபரிகிரி என்பது தெரியவந்தது. இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் தனிப்பிரிவு காவலராக பணியாற்றியுள்ளார். பின்பு செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த இவரை சிறப்பு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் நகைப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் சபரி மீது வழக்கு பதிந்து சபரிகிரியை கைது செய்து 7.5 பவுன் நகை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.